விதைக்கி விட்டுருந்த கத்திரி நாற்றெல்லாம் எடுத்து நடவு பண்ணியாச்சுங்க. இன்னுமே சில நாற்றுகள்லாம் இருக்குது, அதில் அப்புறமா பண்ணிக்கலான்ட்டு முன்னையே எடுத்து நடவு பண்ணிட்டேன். கத்திரியை நான் வளர்க்கும்போது என்ன பண்ணுவேன்னா, ஒரு 3-4 கிளை வந்தவுடனே இந்த இடத்துல நுனியில் கட் பண்ணிவிடுவேங்க. ஏன் கட் பண்ணுறேன் அப்படின்னா, அப்போ தான் இந்த பக்க கிளைகள் வரும். பார்த்திங்கனாலே தெரியும், பக்க கிளைகள் வரும். பக்க கிளைகள் வரும்போது தான் செடி வந்து நல்லா பெருசாகும், நிறைய காய் பிடிக்குங்க. நம்ம ஒரே கிளையாக விட்டோம் அப்படின்னா கம்மியான காய்கள் தாங்க வரும். அதனால் எல்லா கத்திரியுமே இந்த இடத்துல வரும்போதே நான் நுனியை கட் பண்ணிவிடுவேன். நுனி கட் பண்ணும்போது தான் சைடில் கிளைகள் பிரான்ச்சஸ் வந்து நிறையா வருங்க. இன்னொன்று கத்திரியை வந்து கூட வந்து புதினா நடவு பண்ணியிருப்பேன். ஏன் புதினா நடவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கத்திரியை வச்ச எல்லா இடத்துலையுமே நான் ஒரு புதினாவையும் நடவு பண்ணியிருப்பேன். எதுக்காக அப்படின்னா, புதினா படரும்போது புதினாவுடைய வாசத்துக்கு கத்திரியில் வந்து பூச்சிகள் தாக்க கம்மியாக இருக்குங்க. அதுக்காக புதினா நடவு பண்ணியிருக்கேன். இன்னொன்று இந்த மாதிரி பெரிய சாக்கில் வச்சிங்க அப்படின்னா, இதெல்லாம் நானே தயாரித்த சாக்கு தான், இதெல்லாம் வச்சிங்க அப்படின்னா ஈல்டு இன்னும் நல்லா கிடைக்குங்க. நம்ம இந்த மாதிரி 12x12 க்ரோ பேக்கை விட இந்த மாதிரியான வாட்டர் கேனில் வைக்கும்போது ஈல்டு நிறைய கிடைக்குங்க. இதுவும் குட்டி பேக்கு தான். இந்த குட்டி பேக்லேயுமே ட்ரை பண்ணியிருக்கேன். செடி எப்படி வந்திருக்கு பாருங்கள். சுற்றிலும் இதுலேயும் பாருங்கள் புதினா வச்சுருப்பேன். எல்லா கத்திரி நாற்று வச்ச இடத்துலையுமே நான் புதினா வச்சுருப்பேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நுனியை கட் பண்ணுங்கள், அப்போ தான் காய்கள் நிறைய பிடிக்கும். ஒரு 20 நாளைக்குள்ளே கீரைகள் போட்டோன்னா கீரைகளும் போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கத்திரியை வந்து பெரிய பெரிய கேனில் வச்சு பாருங்கள், நல்லா ஈல்டு கிடைக்குங்க. நன்றிங்க.